இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஎல்சிபி பார்க்க போகிறோம். இஎல்சிபி எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர். இதுக்கு வந்து இப்போது இதில் வந்து ரொம்ப அட்வான்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆர்சிசிபி, ரெசிடியூவல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து மேக்ஸிமம் ஒன்று தான். இதோட அட்வான்ஸாக வந்து ஆர்சிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுது, இதோட என்ன கான்செப்ட்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது என்னென்னா ஒரு இன்கமிங் சப்ளை வருது, இப்படின்னா ஃபேஸர் நியூட்ரல் சப்ளைஸ் வருது. ஸோ அங்கே வரும்போது இந்த இஎல்சிபி மூலயமா தான் வந்து போகுது லோடுக்கு. இது வந்து நான் சிங்கிள் ஃபேஸ் எடுத்திருக்கேன், சிங்கிள் ஃபேஸ் இஎல்சிபி. ஃபேஸர் நியூட்ரல் வருது. ஸோ இங்கே ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, லேம்ப் எடுத்துக்கோமே. ஸோ நியூட்ரல் எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு, இதான் வந்து ஒரு பேசிக்கு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வருது 2 ஆம்பியர். ஸோ இங்கே 2 ஆம்பியர் வருது அப்படின்னா இந்த 2 ஆம்பியருமே இங்கே யூஸ் ஆகிடுச்சா? யூஸ் ஆகாது. சரி, யூஸ் ஆகாது அப்படின்னா என்ன ஆகுனா, நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் நியூட்ரல் இருந்து ஒரு ரிட்டர்ன் பார்த்தா. ஸோ 2 ஆம்பியர் யூஸ் ஆகல, 1.8 ஆம்பியர் யூஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து மிச்ச கரண்ட் வந்து இந்த வழியாக ரிட்டர்ன் ஆகும். ஸோ எவ்வளோ ரிட்டர்ன் ஆகும் பார்த்தா 0.2 ஆம்பியர் ரிட்டர்ன் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் -1.8 கரண்ட்டும் ரிட்டர்ன் ஆகும். ஸோ மொத்த கரண்ட்டும் யூஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதில் சப்போஸ் இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆகாமல் எங்கேயாவது இடத்துல ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுனா, இதில் வந்து கரண்ட் ரிட்டர்ன் ஆகாது. ஸோ இந்த கரண்ட் ரிட்டர்ன் ஆகாதப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இஎல்சிபி சென்ஸ் பண்ணி ட்ரிப் பண்ணிடும். ட்ரிப் பண்ணிடும். ஸோ அதுதான் இதோட இஎல்சிபியோட வேலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது சிங்கிள் ஃபேஸு. 3 ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஃபேஸ் சப்ளைஸுங்க வரும், நியூட்ரல் வரும். சேம் அதே கான்செப்ட் தான். மேக்ஸிமம் இஎல்ஆர் சிபிசிடி ரெண்டும் ஒரே ஒர்க்கு தான் பண்ணுது. நம்மளால் இஎல்ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அப்ளிகேஷன்ஸ், அதாவது வந்து ரொம்ப பெரிய கேபிள்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனில் வந்து இஎல்ஆர் யூஸ் பண்ணுவோம். அங்கே வந்து ட்ரிப்பிங் காயில் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து இஎல்சிபி ஓகேன்னு தான் தோணுது. ஸோ இஎல்சிபி எப்படி இருக்கும், அப்படியோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இதான் வந்து இஎல்சிபி. ஆல்ரெடி சொன்னோம்ல ஆர்சிசிபி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஃபேஸ் ஆர்சிசிபி, இது வந்து 3 ஃபேஸ் ஆர்சிசிபி. ஸோ இங்கே நம்ம சப்ளை தரும்போது இங்கே வந்து ஃபேஸ் ஆர் நியூட்ரல்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த 4 போலில் மென்ஷன் இங்கே பண்ணியிருக்காங்க. பட்டு 2 போலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகலை இந்த டயக்ராமில். ஸோ இங்கே நம்ம சப்ளை தரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சப்ளை வரும், இங்கே இந்த அவுட்புட் சப்ளை போகும். ஸோ இந்த ஆன் ஆஃப் நாபை நம்ம ஆன் ஆஃப் பண்ணும்போது நமக்கு சப்ளை அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு டெஸ்ட் பட்டன் இருக்குது. இந்த பட்டனை ப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு, அதாவது இந்த ட்ரிப் வந்து ட்ரிப் ஆகணும். ஸோ ட்ரிப் ஆனிச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து, ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இங்கே கீழே நம்ம சப்ளை தரும்போது அவுட்புட்லேருந்து சப்ளை எடுக்கணும். ஸோ இதில் ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.